ஹலோ காய்ஸ், இங்க ஒரு பொண்ணு தன்னோட அம்மாவுக்காக குப்பை தொட்டியில இருந்து ஒரு கிழிஞ்ச கவுன எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி போகுது. இந்த குட்டி பாப்பாவுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். அந்த குட்டி பாப்பா தன்னோட அம்மாவுக்காகவே சூப்பரான ஒரு கவுனை அதுவே தைக்க போகுது. இப்போ அந்த பாப்பா கிழிஞ்சு போன இடத்த எல்லாமே நல்லா கலர் துணியால மறைச்சு அந்த கிழிஞ்ச கவுனை சூப்பரான கவுனா மாத்திடுது. தன் கையாலேயே தச்ச அந்த கவுன அவங்க அம்மாவுக்கு மாட்டி அந்த பாப்பா அழகு பாக்குது. இப்ப நம்ம குட்டி பாப்பா அவங்க அம்மாவை கடத்தலுக்கு கூட்டி போகுது. அங்க இருந்த 2 பேரும் இவளுக்கு பெரிய உலக அழகினின் நினைப்பு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கேட்ட அந்த குட்டி பாப்பாவோட அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த குட்டி பாப்பா அப்படியே கண்ணை முடிச்சபடி பாக்குது. அந்த குட்டி பாப்பாவோட அம்மா அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடி போயிறாங்க. அங்க போயும் அழுகையை நிப்பாட்டவே இல்லை. அதை நினைச்சு நினைச்சு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அதை பார்த்தா நம்ம குட்டி பாப்பாவும் கண்ணீர் விட்டு அழுகுது. இப்பதான் guys நம்ம குட்டி பாப்பா ஒரு சிங்க பெண்ணா மாறுது. ஆமா guys, அந்த பாப்பா நம்ம அம்மாவை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம அம்மா தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஐடியா பண்ணுது. அடுத்ததா எப்படியாவது நம்ம அம்மாவுக்கு ஒரு கெவுன் தைக்கணும் அப்படின்னு சொல்லி மாடல் எல்லாம் பாக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா தேவையில்லாத துணி எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில போட்டுட்டு போகுது. அதை பாப்பா தூரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா போனதுக்கு அப்புறமா குப்பை தொட்டி கிட்ட வருது. அந்த துணியை எல்லாமே எடுத்து வரிசையா அடுக்கி கையில போட்டுக்கிட்டு நேரா ஓடி போய் கடைக்கு கொண்டு போய் கொடுக்குது. கடைக்கு கொண்டு போய் அதை வித்து ஒரு துணியும் வாங்கிடுது. அடுத்ததா கெவுன் எப்படி தைக்கலாம், எந்தெந்த டிசைன்ல எல்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தையல் கிளாஸ் ட்ரைனிங் போகுது. குட்டி பாப்பா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு தேவையான ஒரு கெவுனா வரைஞ்சு பாக்குது. இந்த கலர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரையலும் பாக்குது. அடுத்ததா அது வாங்கிட்டு வந்த துணியை எடுத்து நறுக்கி மிஷின்ல உட்காந்து தைக்கவும் ஆரம்பிச்சிருது. இந்த பாப்பாவுக்கு இவ்வளவு ஒரு திறமையா பாக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு guys. அவங்க அம்மாவுக்கு தேவையான கெவுனையும் இப்ப தச்சு முடிச்சிடுது. அடுத்ததா அவங்க அம்மாவை மிஸ் வேர்ல்டு காம்படிஷனுக்கும் கூட்டிட்டு போயிடுது. இப்பதான் guys ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த பாப்பாவோட அம்மாவை யாரு கேலி பண்ணாங்களோ அவங்களே வாயை பொளந்து ஆணு பாக்குற மாதிரி நம்ம குட்டி பாப்பாவும் அவங்க அம்மாவும் போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. இத்தோட இந்த கதை முடியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு அடுத்தவங்களை பார்த்து கேலி பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் அவங்க போட முடியும். யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட மியா லொலு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.